அவன் மணிமடக்கில பிறந்த காரணத்தால் அவனுக்கு மாயாண்டி சுடலை என்ற பெயர். மாயாண்டி சுடலை என்ற பெயர். எனக்கு தெரியாமல் அவன் சுடுகாடு போய் வந்தான், சுட்டவனம் தின்று வந்தான். அதனால் இனிமேல் அவன் கைலாசத்துக்கு ஆகாது, கைலைக்கு ஆகாது. அதனால் பூலோகம் போய் என்று சொன்ன நேரத்தில் அம்மையா எனக்கு 7 பரணு வேணும், ஏமசாம ஊட்டு வேணும், 6 பரணு வேணும், அர்த்தசாம ஊட்டு வேணும். அப்பந்தான் நாம் பூலோகம் போவேன் என்று சொல்லிவிட்டார். உங்கள் வில்லிசையை கொண்டு வந்து கைலாயத்தில் வளைத்து நமது வெள்ளைக்கு கொடை போட்டு கொடுப்பதற்காக உங்களை நான் பார்க்க வந்தேன் என்று சொல்ல ஆட்டும் என்று சம்மதித்து ஐயாவாகப்பட்ட செஞ்சுடலைக்கு மாயவன் எம்பெருமாள் கோபாலக்கண்ணன் அப்படியே வில்லை கொண்டு வந்து கைலாசத்தில் வளைத்து முணங்க செய்தார். முதல்ல சுடலைக்காகத்தான் இந்த வில்லுப்பாட்டு ஆரம்பம். ஆமா, சரி. ஆதி கைலாசத்திலே ஆண்டவன் பிள்ளை மாயாண்டிக்காகத்தான் அம்மையா இந்த வெள்ளிசை என்ற ஒரு பாடலே வந்தது. வில்லுப்பாட்டு என்று ஒரு இசையே வந்தது. அரிராமர் பாணத்தை எப்படி வில்லாக வளைத்து உலகத்திலே கொடிய விஷம் கொண்ட கோபா நாகம், ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய நாகப்பாம்பை இந்த வில்லில் இப்படி வடமாக பூட்டி 9 நவக்கிரகங்களை 9 மணியாக்கி 9 மணிகளாக்கி இந்த வில்லில் இப்படி தொங்கலிட்டு வில்லில் புலவராக கோபாலக்கண்ணன் படிக்க கணபதி குடமடிக்க வேல்முருகன் வலம்பாட 2 மைக்கும் சவுண்ட் ஒண்ணுமே நாரதர் உடுக்கடிக்க தும்பி திருணன் தாளம் போட நந்தி தேவர் கட்டையடிக்க அப்படியாக படித்துக் கொண்டிருக்கும் போது அழகான வியாழக்கிழமையிலே ஹரிஹரபுத்தர் ஐயன் கதைகளை படித்து வெள்ளிக்கிழமையிலே சுடலைக்கு ஊட்டுக்களம் அடிக்கின்றார்கள்.